யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல் வார்த்தைகளை உங்களுக்கு என்று உரிமை பாராட்டி இணைந்து நாம் வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் ஒரு மனுஷனோட இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை எவ்விதமாக மாறுகிறது? எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியுமா அதை? எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்றீங்க கர்த்தர் என் கூட ஆணித்தரமாக இருக்கிறார்? சொல்லுங்க வாய்த்து, கர்த்தர் எப்படி இருக்கிறார் என் கூட? அதனால நான் வெற்றி அடைய முடியும். எத்தனை பேர் கையை வாங்கி சொல்றீங்க நான் ஒவ்வொரு நாளும் என்ன அடைவேன்? வெற்றி அடைவேன். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எவ்விதமான சவால்களுக்குள் நாம் போனாலும் சரி, வெற்றிகரமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் வழிகளை நமக்கு வைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியம் பாருங்க. அதில் நிறைய காரியங்களை கவனிச்சோம். இந்த நாட்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான காரியத்தை குறித்து நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா, உங்கள் வாழ்க்கையை நடத்தணும்னா, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சா கூட இந்த உலகத்தில் ரொம்ப அவசியமானது முதலாவது தேவனுடைய தயவு. எத்தனை பேர் நம்புறீங்க தேவ தயவு ரொம்ப முக்கியம்? நம்புறீங்களா? அந்த தேவ தயவு இருக்குன்னா அந்த மனுஷனுக்கு பொருளாதார ஆசீர்வாதமும் நிச்சயமாக உண்டாகும். இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு பண்ணுவதற்கு என்னெல்லாம் செய்கிறாரு, எவ்விதமான விதத்தில் நம்மளை ஆண்டவர் ஒரு உக்ரானக்காரனாக மாற்றி ஒரு நிர்வாகியாக கர்த்தர் வைத்து நம்மளை நம்பி கர்த்தர் சில காரியத்தை நம்மகிட்ட கொடுக்குறாரு. நல்லா கவனிக்கணும். அது கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் நம்பி அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரவானாய் நான் வாழ வேண்டும் என்று மனதுக்குள்ள கர்த்தருடைய சத்தியத்தின்படி சிந்தித்து செயல்படும் போது வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் என்னை கர்த்தர் வெற்றி உள்ளவனாக கர்த்தர் மாற்றுகிறார். அதில் ஒன்று, ஆண்டவர் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கும்போது நமக்கு நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன், எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணுகிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்கிறாரு? எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் எல்லா கடன்ல இருந்து என்ன செய்கிறாரு? விடுதலை செய்கிறாரு. பாருங்க, கடன்றது மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தீமை. The greatest evil upon a human life is debts. கடன் அப்படி ஒரு பெரிய தீமையா கர்த்தர் பார்க்கிறாரு. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த கடனை குறித்து வேதம் சொல்லும் போது எப்படி சொல்லுதுன்னா, அது ஒரு சாபக்கேடான ஒன்று என்று சொல்லுகிறது. இந்த கடனை குறித்து வேதம் எப்படி சொல்லுதுன்னா, அது ஒரு மனுஷனை அடிமையாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போகுது. அவனுடைய வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியல, குடும்பத்தில் சந்தோஷமா வாழ முடியல, ஒரு காரியத்தை திறம்பட செய்ய முடியாதபடிக்கு நிறைய நேரம் தடையாக நிற்கிறதுனா கடன். அது ஒரு மனுஷனை அடிமைப்படுத்துது பாருங்க. ஒரு சுதந்திரத்தில் அவனை இருக்க விடாம அவனை ஒரு நார்மலான நிலையில அவன் சிந்தித்து தேவன் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாது. இன்னும் கேட்டா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கே அது மிகப்பெரிய தடையாய் மாறுது. தேவனை ஆராதிக்க முடியல,
தேவனை மகிமைப்படுத்த முடியல, தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியல, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியல, சம்பாதிக்கிறதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் வட்டியை கட்டியே அடிமைத்தனத்தில் இருக்கிற காரியத்துக்கு அடிமைப்பட்டு போயே நம்முடைய வாழ்க்கை வீணழிஞ்சு போதே. இது என்னன்னு சொல்லுது நான் வேதம்? அது சாபக்கேடான ஒரு நிலை. ஆனா ஆசீர்வாதமான வாழ்க்கை அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய். எத்தனை பேர் நம்புறீங்க இது ஆசீர்வாதமா? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறவங்க கையை வாய்ச்சி சொல்லுங்க, இது என்ன நிலைமை? ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மளை எப்படி வாழணும்னு விரும்புறாரு? அடிமையா வாழணும்னு விரும்புறாரா, அல்லது சாபத்தில் வாழணும்னு கர்த்தர் விரும்புறாரா? கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தில் வாழ வைக்கிறவர். கையை வாய்ச்சி சொல்லுங்க, கர்த்தர் எதில் வாழ வைக்கிறவர்? நிறைய பேர் இதை சொல்றதே இல்லை பாருங்க. நம்ம சூழ்நிலை, நம்முடைய தரித்திரமான நிலை, நமக்கு இருக்கிற தோல்வி, நமக்கு இருக்கிற கடன், நமக்கு இருக்கிற அடிமைப்பட்டு இருக்கிற வாழ்க்கை, சிறுகி போகிற நிலை, இதை தான் நிறைய பேசுறேன் நான் வாயை திறந்து. ஆனா ஆண்டவர் என்னை எப்படி ஆக்க விரும்புறாரு? வேதம் நம்ம வாசம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைய நீ தியானிச்சு இரவும் பகலும் அதை நீ தியானித்து அவன் வாயை விட்டு அது பிரியாம இருந்து அந்த வார்த்தையின்படி நீ செய்யக்கூடியவனா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா நீ என்ன செய்யலாம்? உன்னுடைய வழி என்ன பண்ணலாம்? வாய்க்க பண்ணலாம். எத்தனை பேர் நம்புறீங்க என் வழி வாய்க்கும்? சொல்லுங்க வாயை திறந்து, என் வழி என்ன ஆகும்? ஏன் வாய்க்குது? இப்ப என் வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. ஏன் வாய்க்குது? நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறேன், அதன்படி செய்ய என்னை நான் ஒழுங்குபடுத்துறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒழுங்கீனமா இருக்கிறேன்னா தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க அந்த வாயை திறந்து சொல்ல சொல்ல நான் என்ன ஆகிறேன்னா அதை செய்யும் போது என்னை ஒழுங்குபடுத்துறேன். When you do the word of God, you are realigning your life according to the word of God. என்ன நடக்குது? நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்றபடி செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன நான் தேவனுடைய வார்த்தைக்கு ஏதுவான விதத்தில் மாற்றி அமைக்கிறேன். நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது இல்லை, அந்த வார்த்தை வாயிலிருந்து வர்றதில்லை. எதை அவங்க தியானிக்கிறாங்க? தங்க பிரச்சனை, தங்களுடைய குறைவு, தங்களுடைய சாபக்கேடான நிலை, இதையே தியானித்து பேசுறதுனால செய்கையும் அதற்கு சார்ந்ததாக போய் விடுகிறது. மாறிடுது பாருங்க. நான் எதை பேசுறேனோ அதுக்கேற்றது போல மாறி விடுகிறேன். ஆனா தேவனுடைய வசனத்தை வாயத்திறந்து பேச பேச இந்த வசனம் என்ன அதுக்கு எதுவாய் மாத்தோம். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வசனத்தை பேசி பாருங்க, உங்களை மாத்தோம். அது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வசனத்தை வாயை திறந்து பேசி பாருங்க, அது என்ன செய்யும்? உங்களை மாத்தோம். வசனத்தை படிக்கும்போது நல்லா வாயை திறந்து படிக்கணும். ஜெபம் பண்ணும்போது வாயை திறந்து வசனத்தை சொல்லணும். ஏன்னா நான் வாயை திறந்து சொன்னா முதல்ல நான் கேட்கிறேன், கேட்கறதுனால என் சரீரத்துக்கு ஒரு கம்யூனிகேஷன் போகுது. என்ன கம்யூனிகேஷன் போகுதுன்னா, இந்த வசனத்தின்படி வாழலையே, நான் இந்த வசனத்தின்படி நான் வாழணுமே. இதெல்லாம் பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம ரொம்ப கவனவீனமாக விட்டு விடுகிறோம். அதனுடைய விளைவுகள் நம்மளை எல்லா அடிமைத்தனத்திலையும் சாபத்திலையும் கொண்டு போய் உட்கார வச்சிருது. இப்போ இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய்? கடன் கொடுப்பாய். இது ஒரு மனுஷனுக்கு சொல்லப்பட்டதில்லை, ஒரு தேசத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நல்லா கவனிங்கள். எனக்கு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தேசத்துக்கே வேலை செஞ்சிருக்கே. இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களோட ஒரு உடன்படிக்கை செய்து சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா மாறுதுப்பா, அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை நான் உனக்கு செய்திருக்கிறேன். உடன்படிக்கை எப்பொழுதுமே ரெண்டு நபரோட செய்யப்படும் அல்லது ரெண்டு தேசத்தோட செய்யப்படுகிற ஒன்று. அந்த உடன்படிக்கை செய்யப்படும் போது என்ன நடக்குதுன்னா, என்ன ஒப்பந்தத்துக்குள்ள வருகிறார்கள்? என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு நேராக வருகிறார்கள். கல்யாணம் பண்றதும் ஒரு உடன்படிக்கை தான். தெரியுமா உங்களுக்கு? புருஷன் மனைவி கல்யாணம் பண்ணும்போது கைப்பிடிச்சு என்ன சொல்றாங்க? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் என்ன மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் சொல்றோமா இல்லையா? ஆனா அதுபடி வாழ்றோமா, சிந்திக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், என் ரத்தத்தினால, என் ரத்தத்தை சிந்தி என் ஜீவனை கல்வாரி சிலுவையில் உனக்காக நான் கொடுத்து
உன்னோட உடன்படிக்கை செஞ்சிருக்க. எதுக்கு தெரியுமா? உன்னை எல்லா அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர, எல்லா சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வர. எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னோட செய்திருக்கிற உடன்படிக்கை சொல்லுங்க வாயத்திறந்து, இயேசுவே நீர் என்னோட செய்திருக்கிற உடன்படிக்கை என்னை எல்லா தோல்வியில இருந்தோம், எல்லா பலவீனத்தில் இருந்தோம், எல்லா நஷ்டத்தில் இருந்தோம், எல்லா சாபத்தில் இருந்தோம், எல்லா வியாதியில் இருந்தோம், எல்லா குறைவில் இருந்தோம் என்ன செய்யும்? வெளியே விடுதலை பண்ணும், வெளியே கொண்டு வரும். ஆனால் நான் அதில் கண்டினியூ பண்ண முடியாது. எதில்? குறைவில் தோல்வியில் நான் கண்டினியூ பண்ண முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருடைய உடன்படிக்கை உங்கள் மேலே இருக்கிறதுனால நீங்கள் தோல்வியிலையோ குறைவிலையோ பலவீனத்திலையோ நஷ்டத்திலையோ நீங்கள் கண்டினியூ பண்ண அந்த உடன்படிக்கை அதெல்லாம் உடைத்து அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். நல்லா கவனிங்களா? அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன நம்புப்பா, உன்னோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிற, என்ன நம்பு, என் வார்த்தையை நீ அப்படியே செய்ய கவனமாயிரு. அப்போ ஒன்று நடக்கும்ன்றாரு. என்ன நடக்கும்ன்றாருன்னா, உன்னை எல்லா அடிமைத்தனத்தில் இருந்தோம், எல்லா கடன்ல இருந்தும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். 5 சத்தியங்களை உங்களுக்கு நான் போதித்து கொண்டிருக்கிறேன். கடன்ல இருந்து வெளியே வருவதற்காக கர்த்தர் வச்சிருக்கிற 5 சத்தியம். இதை நீங்க கை கொண்டா கர்த்தர் சொன்னதை உண்மையா நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். முதல் சத்தியம், தாவீது என்ன போய் எடுத்தான்? 5 கல்லை பொறுக்கினான். அந்த 5 கல்லும் 5 சத்தியத்தை, கோலியாத்தை வீழ்த்த, கடனை வீழ்த்துகிற, என்னை அடிமைத்தனம் படுத்துகிற, என்னை சாபத்தில் வைக்கணும், என்னை தரித்திரத்தில் வைக்கணும் நினைக்கிற பிசாசை வீழ்த்தக்கூடிய ஒரு சத்தியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றார் 5 சத்தியங்களை கர்த்தர் நம்ம கற்றுக்கூடாது. 2-3 காரியங்களை கவனிச்சிருக்கிறோம். ஒன்று, ஆண்டவர் சொல்றாரு 3 விஷயத்தை நீ அறிந்து கொள்ளணுன்றாரு. தேவன் என்னுடைய கடனெல்லாம் ரத்து செய்கிறவர், தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன், தேவனுடைய சித்தம் என்ன? நான் கடன்ல இருந்து வெளியே வரணும். கையை வாயத்தை சொல்லுங்க, தேவனுடைய சித்தம் என்ன? நல்லா சொல்லணும், வாயத்தை கையை வாயத்தை சொல்லுங்க, தேவனுடைய சித்தம் என்ன? இன்னைக்கு நிறைய கடன்ல இருக்கலாம், ஆனா கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுடைய சித்தம் என்ன? கடன்ல இருந்து கர்த்தர் என்ன செய்யறாரா? என்ன வெளியே கொண்டு வருவதற்காக பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை என் மேல கட்டளையிடுறாரு. இதெல்லாம் ஆண்டவர் செய்தார். ரெண்டாவது, ஆண்டவர் சொன்ன ரெண்டாவது கல்லு, ரெண்டாவது சத்தியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்ல 2 காரியத்தை நம்ம செய்யணும். அந்த 2 காரியம் நம்ம என்ன செய்யணும்னா, ஒன்று, ஆண்டவர் சொல்றாரு, எது உன்னை கடனுக்குள்ள ஆக்குதோ, எது உன்னை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போதோ அதை செய்வதை நிறுத்துன்றாரு. நல்லா நீங்கள் மேலும் மேலும் கடன் வாங்குறது நிறுத்தணும். ஏன்னா அது என்ன அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போதே, எனக்கு அது நல்ல சிந்தையை கொடுக்க மாட்டுது, நிம்மதியா வாழ்ற ஒரு உணர்வு எனக்கு கொடுக்க மாட்டேது. அப்போ அது என்ன அடிமைத்தனத்துக்குள்ளேயும் சாபக்கேடான காரியங்களுக்குள்ள கொண்டு போகுது. சொன்ன பாருங்க, எல்லா கடனுமே தப்பு கிடையாது. சில நியாயமான காரியங்களுக்கு நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற வருமானத்தின் அடிப்படையில் நம்ம வாங்குறோமா செய்கிறோமா, விலை ஏறுகிறத நிறுத்துவதுக்கான ஒரு கடனை நீங்கள் எடுக்கிறீங்களா, அது தப்பு கிடையாது. ஆனால் பார்க்கறதெல்லாம் வாங்கணும், மேலும் மேலும் வாங்கு, எல்லாத்தையும் போட்டு சேர்த்து குமிக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுற காரியத்தில் போய் ஜனங்க மாட்டிக்கொண்டு தவிக்கிற நிலை பிசாசு பண்ண விரும்புகிற காரியம். அதில் இன்னொரு காரியம் நம்ம செய்யணுன்றார். என்ன சொல்கிறாருன்னா, கடன்ல இருந்து வெளியே வருவதுக்கான வார்த்தைகளை வாயத்திலிருந்து என்ன பண்ணணுமா? பேசணும். வீட்டில் என்ன பாஷை இருக்குது? கடன் பாஷை தான் இருக்குது. அந்நிய பாஷை இருந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிற பாஷை இருந்துச்சுன்னா என்ன வரும்னா, வாயில திறந்து நான் அடிமை அல்ல, கர்த்தர் என்னை விடுதலை பண்ணியிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? ஆவியானதை பேச வைப்பார். விடுதலை, கடன்ல இருந்து எனக்கு விடுதலை, அந்த பாஷை வீட்டில் இருக்கும். அது எப்படி வரும்? விசுவாசத்தினால வருது. விசுவாசம் என்ன? ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்துக்கான கிரியையை வாயத்திறந்து பேசுறது மாத்திரம் இல்லை, அதுக்கேற்ற செய்கையாக நான் மாறுறேன். 3வது நம்ம கவனிச்சோம், ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய உழைப்பும் தேவன் நமக்கு திறந்த வானத்தை உண்டு பண்ணுகிறது கீழாக இருக்கணும். ரொம்ப முக்கியம் பாருங்க. இதில் இன்னும் சில காரியங்களை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய உழைப்பையும் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் என்ன பண்றாரா? திறக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்காக கர்த்தர் வானத்தை திறப்பாரா?
உங்களுக்காக திறப்பாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழ, அதன்படி கை கொள்ற எனக்கு நேராக கர்த்தர் வானத்தின் பல கதவுகளை திறக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ திறந்த வானம் அப்படின்னும் போது தெய்வீக தயவும் தெய்வீக ஆசீர்வாதம் தான் திறந்த வானத்துக்குரிய அறிகுறி. நல்லா கவனிங்கள். ஆனா உபாகமம் 28:23 சொல்லுது, உன் தலைக்கு மேல் உள்ள வானம் வெண்கலமாகவும் உன்னுடைய காலு கீழே இருக்கிற பூமி எப்படி இருக்குன்றாருன்னா அது இரும்பு போல இருக்கு. இது ஆசீர்வாதம் இல்லை, இது ஒரு சாபமான ஒரு நிலை. இந்த சாபம் என்ன பிரமாணத்தை வேலை செய்ய வைக்குதுன்னா, பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணத்தை மனுஷனுடைய வாழ்க்கையில எங்க வைக்குது. ஆசீர்வாதம் என்கிற பிரமாணம் வேலை செய்யல, ஆனா மாறாக இன்னொன்று வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுதுன்னா, பாவம் மரணம் என்கிற பிரமாணம் வேலை செய்து அது என்ன பண்ணுதுன்னா, என் தலைக்கு மேல இருக்கிற வானத்தை வெண்கலமாகவும் என் காலு கீழே இருக்கிற பூமி அது இரும்பாக்குது. அதனால என் பிரயாசத்துல பலனே இல்லை, ஒரு பலனையும் நான் பார்க்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வாதம்னா என்ன? என் தலைக்கு மேல வானம் திறக்கப்பட்டிருக்கு, என் காலு கீழே இருக்கிற பூமி என் பிரயாசத்துக்கு பலன் கொடுக்குது. அது என்ன? தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பிரமாணத்தை ஏக்குது. நல்லா கவனித்து பாருங்க. சொல்றாரு 12ஆம் வசனம், உபாகம் 28:12 கவனிச்சோம். ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற நேரத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் அதனால என்ன செய்கிறாரா? நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்கு அவர் திறக்கிறார். திறக்கும் போது ஆசீர்வாதம் என்ன செய்யுதுன்னா, என்னை அடிமைத்தனத்திலிருந்து, என்னை சாபத்திலிருந்து, என்னை குறைவிலிருந்து வெளியே கொண்டு வருவதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீயும் கடன் வாங்காமல் என்ன செய்வாய்? அநேக ஜாதிகளுக்கு. வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா தேவ தயவும் தேவ ஆசீர்வாதமும் உண்டாகும்னா, நான் சொல்றேன், காலு கீழே இருக்கிற பூமி இரும்பா இருக்காது. என் பிரயாசம் இரும்பு மாதிரி இருக்காது, ஒரு விளைவும் வராத ஒரு பிரயாசமா இருக்காது. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்? நான் செய்கிறதெல்லாம். தேவனுடைய ஆசீர்வாதம்ன்ற பிரமாணம் வேலை செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பிரமாணம் வேலை செய்யணும்? பாவம் மரணம் என்கிற பிரமாணம் வேலை செய்யக்கூடாது, ஆசீர்வாதம்ன்ற பிரமாணம் வேலை செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பிரமாணம் வேலை செய்யணும்? பாவம் மரணம்ன்ற பிரமாணம் நமக்கு தேவையில்லை. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, அது நமக்கு, அதுல தான் கர்த்தர் நம்மளை விடுவித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை விடுவித்திருக்கிறார். நான் விடுதலை ஆக்கப்பட்ட நிலையை புரிந்து விடுவிக்கப்பட்டவனாய் வாழ்வதற்கான சிந்தை உள்ளவனாய் மாறணும் பாருங்க. அப்ப இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிற ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, வானம் திறக்கப்பட்டிருக்க ஒரு மனுஷனுக்கு தேவ தயவம் மனுஷ தயவனும் என்ன, ஆண்டோடைய ஆசீர்வாதமும் தெய்வீக ஆசீர்வாதமும் தெய்வீக தயவும் உண்டாகும் போது ஆண்டவர் சொல்றாரு, ராஜாக்களுடைய இருதயத்தை கூட அவரால் என்ன செய்ய முடியுமா? திருப்ப முடியும். நீதிமொழிகள் 21:1 கவனிச்சோம். அதை உங்களுக்காக எந்த மனுஷனுடைய இருதயத்தை திருப்பணுமோ, எந்த சூழ்நிலையை மாற்றணுமோ, எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரால மாற்ற முடியும்? ஆமென். உங்களுக்கு நேராக வாய்க்காலை உண்டு பண்ணி கர்த்தர் உங்களுக்கு நேராக ஆசீர்வாதத்தை வர வைக்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நேராக வாய்க்காலை உண்டு பண்ணி அந்த வாய்க்காலின் வழியாக கர்த்தர் என்ன கொண்டு வர முடியும்? இதுதான் திறந்த வானம். இந்த திறந்த வானத்தை நான் நம்பணும் பாருங்க. கர்த்தர் எனக்காக வானத்தை திறப்பாரு. தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எனக்காக திறக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, எனக்காக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாக, எல்லாம் அந்த வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை என்ன பண்றாரா? வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா நான் சொல்றேன், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அமோகம்தான். பகலம் பார்த்து சொல்லுங்க, அமோகமா இருப்பீங்க. அதனால அது கொஞ்சம் அமோகமா சொல்லுங்களேன். பகலம் பார்த்து எப்படி இருப்பீங்க? சில யோசிக்கிறீங்க, சச்சா இல்லை என்ன ஒரு மாதிரி என்னென்னமோ பேசுறாரு பாஸ்டர். நான் சொல்றேன், கத்துட்டு இருந்தா நிறைய பேருக்கு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பிடிச்சிட்டு போய் அது உலக வார்த்தையை ஆக்கிட்டாங்க. நம்மளை அமோகமாக்குவது தான் கர்த்தருடைய சித்தம் பாருங்க.
அமோகமான அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு உண்டு பண்ணுவதற்கு தேவன் வைத்திரு. அதனால என் தேவனுடைய கண்கள் என்ன நோக்கிட்டு இருக்குன்னா, என்ன நம்புற ஒரு மனுஷன் இருக்கிறானா இந்த உலகத்துல, நான் சொல்றதெல்லாம் செய்ய கவனமா இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறானான்னு கர்த்தர் பார்க்கிறாரு. ஹலோ, நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா நன்மை செய்யும்படி. உத்தமமான இருதயம் உள்ள ஒருத்தன் இருக்கிறானா, என் வார்த்தையை அவன் உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் வச்சு இந்த வசனத்தை தியானித்து இந்த வசனத்தின்படி செய்யற ஒரு மனுஷன் இருக்கிறானா, அவனுக்கு நேராக ஆண்டவர் என்ன செய்வார்னா, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த செழிப்பை அவனுக்கு நேராக வர்ஷிப்பார். அந்த மனுஷன் எப்படி இருப்பானா, அதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, அந்த மனுஷன் தேவனை நம்பி தேவனுடைய வார்த்தையை கை கொள்ற ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா, தேவ ஆசீர்வாதத்தை மேக்னெட் மாதிரி அப்படியே இழுக்கிறவனா இருப்பான். ஆனா இன்னைக்கு 100% கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் செழிப்புக்கும் எதிராக பேசுறவங்களா நம்புறவங்களா தான் இருக்கிறோம். We rebel, we reject God's blessing and the prosperity of God over our life. இது தேவன் வைத்திருக்கிற ஒரு கோட்பாடுங்க. ஆசீர்வாதம்ங்கிறது ஒரு கோட்பாடு. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகிறதுக்கு தேவன் வைத்திருக்கிற சத்தியத்தையும் கேட்டு அதை நம்பி அதை என் வாழ்க்கையில கை கொள்ற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனுடைய வாழ்க்கை ஒரு மேக்னெட் மாதிரி தேவ ஆசீர்வாதத்தை அட்ராக்ட் பண்ணுது. நல்லா கவனித்து பாருங்க. இதுதான் கர்த்தர் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி மாத்தி நம்மளை கொண்டு அநேக நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வதற்காக நம்மளை அப்படி மாற்ற விரும்புற. நான் மேக்னெட் மாதிரி இருக்கிறேன்னா ரிப்பெல் பண்றேனா, அதை எதிர்க்கிறேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகத்தில் பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் என்ன சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? பிஸ்னஸ் மேக்னெட்னு வாங்க. பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? இவர் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹலோ, தெரியலையா? மேக்னெட்னா என்னங்க? காந்தகமா? அது தெரியுங்க. மேக்னெட்னா என்ன? அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தினா இழுக்குது. இரும்பு இழுக்குமா? நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை மேக்னெட் மாதிரி உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் அது இழுக்கும். உங்களை சாட்சியா வாழ வைக்கும். உங்களை குறைவுலேருந்து வெளியே அந்த ஒரு மேக்னெட் மாதிரி. ஏன்னா பிஸ்னஸ் மேக்னெட் அவனுக்கு பேர் என்னன்னா, அவனை பணமோ பொருளாதாரமோ செழிப்போ அவனுக்கு அப்படியே மேக்னெட் மாதிரி இழுக்குது. அதனால தான் அவனை பிஸ்னஸ் மேக்னெட்ன்றாங்க. சில பிஸ்னஸ் மேக்னெட்டுக்கு பாருங்க, அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, தெரிஞ்சோ தெரியாமலையோ தேவன் வைத்திருக்கும் ஆசீர்வாதமான கோட்பாடுகளை தங்க வாழ்க்கையில கை கொள்றாங்க. சும்மா ஒன்றும் ஆசீர்வாதம் வரல. எந்த மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் சும்மா வராது. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கான பிரமாணத்தை ஒரு மனுஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ தான் வாழ்க்கையில ஏக்குகிறதுனால அவனுக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் அவனுக்கு நேராக போகுது. நான் கேட்குறேன், இயேசுவை நம்ம அறிந்து இயேசுவை நம்முடைய ஆண்டவராக வைத்து இந்த இயேசு என்னோட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார் என்று தெரிந்திருக்கிற எனக்கு எவ்வளோ அதிகமாக தேவனுடைய நன்மைகள் வரணும். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்மை அறிந்திருக்கிறேன்னா, உமக்கு பிள்ளையா இருக்கிறேன்னா, என்னோட உடன்படிக்கை செய்திருக்கிற இயேசுவே, நீர் என்ன ஆசீர்வதிப்பதுக்கான வழிகளை நான் என் வாழ்க்கையில கை கொள்றேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பதுக்கான வழிகளை நான் என்ன செய்கிறேன்? இவ்வளவு அருமையான ஆசீர்வாதத்துக்கான சாபம் மரணம் என்பதை பிடிச்சிக்க கூடாது. அது அடிமைத்தனத்தையும், அது குறைவையும், அது நஷ்டத்தையும், தோல்வியையும், அவமானத்தையும் கொண்டு வரும். அதை பிடிக்க கூடாது வாழ்க்கையில. இல்ல ஆண்டவர், அதுலதான் நீர் என்னை விடுவித்திருக்கிறீர், என் மேல உம்முடைய ஆசீர்வாதம் என்னும் பிரமாணம் வைத்திருக்கிறீர், அது வேலை செய்ய நான் என்ன செய்யணும்? இந்த அற்புதமான பிரமாணம் வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சத்தியத்தை நம்ம அறிந்து செயல்படுவோம்னா, நான் சொல்றேன், இந்த பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தை மேற்கொண்டு ஜீவனும் ஆவியையும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற அந்த ஆளும் அந்த பிரமாணத்தை, அந்த ஆசீர்வாதத்தின் பிரமாணத்துக்கு கீழே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கை மிக மேன்மையான ஒன்றாய் மாறுகிறது. பாருங்க, ஒரு வசனத்தை வைத்து இந்த காரியத்தை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கி இதை சொல்ல நான் விரும்புகிறேன். பாருங்க, ரொம்ப அவசியம், விளங்கி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பாருங்க, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற இந்த அற்புதமான கோட்பாடுகளை
எதிர்த்து வாழும்போது அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ கடினமானதாய் மாறுது என்பதை தான் இன்னைக்கு காட்ட விரும்புகிறேன். தேவன் சொல்கிற பிரமாணங்கள்லாம் சர்ச்சுக்குள்ளே உட்காந்து வசனத்தை இப்படி போதிக்கிற ஒரு சபையில் உட்காந்து கேட்ட பிறகும் அதை எதிர்த்து வாழ்கிற ஒரு மனுஷனாக நான் இருக்கிறேனா அப்படின்னா என் வாழ்க்கை ரொம்ப கடினமாயிடும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தேவன் ஒன்றும் கடினமானவர் கிடையாது. நல்லா கவனிங்க நான் சொல்கிறது. God is not a hard God. God is a loving God. ஆண்டவர் அன்பு நிறைந்த அவர் ஒன்றும் கடினமான தேவனால். ஆனால் இன்னைக்கு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை கடினமாக்குறதுனால தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வரமாட்டது. எப்படி கடினமாக்குறான்? தேவன் வைத்திருக்கும் அற்புதமான வாழ்க்கையை ஏங்க வைக்கக்கூடிய, வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கக்கூடிய பிரமாணங்களை கர்த்தர் வச்சிருக்கிற பாருங்க. அதை ஒரு மனுஷன் எதிர்த்து வாழும்போது, நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தை, எதிர்த்து வாழ்றான் மனுஷன், தேவனை எதிர்த்து வாழ்றான், தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிர்த்து வாழ்கிறான். அப்படி வாழும்போது அவன் நினைக்கிறான் வாழ முடியும்னு நினைக்கிறான். இல்லை, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை கடினமாக்கப்படுகிறது என்பதை அவன் விளங்கி கொள்ளலை. பாருங்க, அந்த வசனத்தை சொன்னால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் விளங்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பாருங்க, 13ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம், அதில் 15ஆம் வசனத்தை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு நம்மளை செக் பண்ணணும். நான் தேவன் எனக்கு வைத்திருக்கிற என் வாழ்க்கையை ஏங்குவதற்காக வைத்திருக்கிற பிரமாணங்கள், என்னை ஆசீர்வதிப்பதுக்காக தேவன் வச்சிருக்கிற பிரமாணத்தை நான் ஏற்கிறேனா அல்லது அதுக்கு எதிர்த்து வாழ்றேனா? எதிர்த்து வாழும்போது என்ன ஆகனா, வாழ்க்கை கடினமாக்குறேன். ஐ மேக் மை லைஃப் பிகம் வெரி ஹார்ட். வாழ்க்கை கடினமாகும் போது என் காலு கீழே இருக்கிற பூமி எப்படி இருக்குன்றாருன்னா இரும்பு மாதிரி இருக்கும். என் தலைக்கு மேல உள்ள வானம் எப்படி மாறுதுன்னா வெண்கலம் ஆயிடுது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நாள் கூட என் தலைக்கு மேல இருக்கிற வானம் வெண்கலமா இருக்கக்கூடாது. என் காலு கீழே இருக்கிற பூமி என்னவா இருக்கக்கூடாது? இரும்பா இருக்கக்கூடாது. என் காலு கீழே இருக்கிற பூமி நான் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறதா இருக்கணும். என் தலைக்கு மேல் உள்ள வானம் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாக, கர்த்தருடைய நல்ல பொக்கிஷ சாலையாக மாறணும். அப்படிப்பட்ட திறந்த வானமா இருக்கணும். வாசிப்போமா 15ஆம் வசனத்தை எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதுல அற்புதமான சத்தியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கார். இணைந்து வாசிப்போமா? நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. மறுபடியும் வாசிங்க. நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ. முதல் பகுதியை கொஞ்சம் கவனிப்போமே. நற்புத்தி என்ன உண்டாக்குமா? நற்புத்தினா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா குட் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல புத்தி. பகலம் என்னது நற்புத்தினா? உலகத்தில் கிளவர் ஐடியானுவாங்க, பைபிள் நற்புத்தின்னு சொல்லு, நல்ல புத்தின்னு சொல்லுது. இப்போ நம்ம அதான் வாசித்தோம் பார்த்தீங்களா? யோசுவா 1:8 என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இரவும் பகலும் இந்த தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இருப்பாயானா, இதை சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய ஒரு மனுஷன் கவனமாக இருப்பானா, அவனை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன செய்வாய்? உன்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ எப்படி இருப்பாய்? இந்த வசனம் தான் ஒரு மனுஷனுக்கு நற்புத்தியை கொடுக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வசனம் தான் என்ன பண்ணுது? நல்ல புத்தி எங்கேருந்து வருது? நல்லா சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, எங்கேருந்து வருது? இந்த தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு நற்புத்தியை கொடுக்குது. சொல்லுங்க, தேவனுடைய வசனம் தான் என்ன செய்யுது? நற்புத்தி. அப்போ இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை கெடுதியான ஒரு நிலைக்கும் நஷ்டமான நிலைக்கும் போறதுக்கு காரணம் என்ன? புத்தி இல்லாததுதான். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். ஏன்னா அறிவில்லாததுனால, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், லேக் ஆஃப் நாலேஜ். நல்லா கவனிங்கள். ஒரு மனுஷன் இந்த நற்புத்தியை தன் வாழ்க்கையில சம்பாதிக்கலனா தேவ தயவ எந்த தயவையும் பெற முடியாது. வேதம் ரொம்ப அற்புதமா சொல்லுது. நீதிமொழி 13:15 வாசித்தோம் பார்த்தீங்கன்னா, நற்புத்தி தயையை உண்டாக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் தான் தயவை கொண்டு வருது. அண்டர்ஸ்டாண்டிங் தான் வாழ்க்கையில எல்லா முன்னேற்றத்தையும் மேன்மையான காரியங்களுக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நாம் பெறதுக்கு கவனம் செலுத்தலைனா
வாழ்க்கையில் மேலும் மேலும் கடன் வாங்கி சாப்பிட்றதுக்கு கடன், வாழ்கிறதுக்கு கடன், எல்லாத்துக்கும் கடன். தேவ நோக்கத்தை புரிந்து கொள்ளலை, தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளலை. ஏன்னா எனக்கு அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நற்புத்தியை நான் என் வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிறதே இல்லை. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த நற்புத்தி தேவனுடைய தயவையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு உண்டாக்குது. இந்த தயவு எப்படி வருது? புத்தினால தான் வருது, நற்புத்தினால தான். இந்த நற்புத்தி எங்கேருந்து வருதுன்னா தேவனுடைய வசனத்தில் தான் வருது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நான் தயவு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும், நான் போய் நல்ல நற்புத்தி தயவு உண்டாக்குதுந்தே அதை நான் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வேன். போய் உபவாசம் இருந்து 24 மணி நேரம் நான் உபவாசம் இருக்க போகிறேன், போய் உபவாசம் இருந்து நான் நற்புத்தியை பெற்றுக்கொள்ள போகிறேன். இல்லை 7 நாள் உபவாசம் இருந்து, இல்லை 7 வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்து எதையாவது பண்ணி என்ன பண்ண போகிறேன்? நற்புத்தியும் உண்டாக்குற தயவை பெற்றுக்கொள்ள. வேதம் அப்படி சொல்லலை. புத்தி எப்படி வரும்ன்றார்னா இந்த வசனத்தினால தான் புத்தி வரும். ஜெபிப்பது நல்லது, உபவாசம் இருப்பது நல்லது. உபவாசம் பல காரணங்களுக்கு இருக்கிறீங்க, நல்லது தான். உங்கள் சரீரத்தை ஒடுக்குவதற்காக, உங்கள் சரீரம் தேவன் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு ஏதுவாக, உங்கள் சரீரத்தை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவதற்காக ஒரு உபவாசம் இருக்கிறீங்களா, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த உபவாசம் இருக்கிறதுனால தான் நான் எல்லாத்தையும் ஆண்டவருடைய தயவை பெறுவேன். பைபிள் சொல்லுது உபவாசம் இருக்கிறதுனால தயவு வரும்னு சொல்லலை, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் தயவு வரும். பார்த்து சொல்லுங்க, என்ன இருந்தால் தான் வரும் தயவு? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரும்ன்றாருன்னா தேவனுடைய வசனத்திலிருந்து தான் வரும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா வானத்தை திறப்பாரு. அந்த மனுஷனுக்கு நேராக தேவ தயவும் தேவ ஆசீர்வாதம், தெய்வீக தயவும் தெய்வீக ஆசீர்வாதமும் அவனுக்கு உண்டாயிட்டே இருக்கும். பாருங்க, இந்த நற்புத்தி இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை தான் வாழ்க்கையில் ஆஸ்பயர் பண்ணுவான். என்ன ஆஸ்பயர் பண்ணுவான்னா, நான் கடன்லாம் வெளியே வரணும், என் தோல்வியிலேருந்து நான் வெளியே வரணும், என் பலவீனத்திலேருந்து நான் வெளியே வரணும், என்னுடைய நஷ்டத்தில் நான் வெளியே வரணும், என்னுடைய அவமானத்திலேருந்துலாம் நான் வெளியே வரணுன்ற ஒரு ஆசையும் அந்த ஒரு ஆஸ்பிரேஷனை ஆண்டவர் உண்டாக்குற. ஏன்னா நற்புத்தி வந்துருச்சு. இப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றதை கொஞ்சம் தியானிக்கிறேன். தேவ தயவு எனக்கு கிடைக்குது, தேவன் எனக்கு வழிகாட்டுறார். இப்போ அந்த ஆழத்திலிருந்து, அந்த குழியிலிருந்து நான் வெளியே வருவதற்கான காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நற்புத்திய ஒரு மனுஷன் தேவ வார்த்தையினால சம்பாதிக்கலன்னா தயவு வராது. உலக அறிவையே, உலக புத்தியையே சார்ந்திருப்பீங்கன்னா தப்பு ஒன்றும் கிடையாது. அதான் உலகத்தில் சொல்கிறாங்க பாருங்க, என்ன கிளவர் ஐடியான்னு வாங்க. இந்த கிளவர் ஐடியாவுக்கும் குட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. கிளவர் ஐடியா இருக்கிற உலகம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க, என்ன பாரு, எல்லாம் பெரிய பெரிய ஆள்லாம், பெரிய பெரிய பிக் ஷாட்லாம் கடன் வாங்குறான், அவனை கடன்லாம் திருப்பி கொடுத்துருக்கானா, அவனுக்கு அரசாங்கமே ஏதாவது வகையில் அவனுக்கு ஒரு விடுதலை உண்டாக்கலையா, சலுகை பண்ணி கொடுக்கலையா? இது கிளவர் ஐடியா கொடுக்குற ஐடியா. நான் சொல்கிறது நல்லா கவனிக்கணும். கிளவர் ஐடியா என்ன கொடுக்கும்? மேலும் மேலும் கடன் வாங்கிட்டு கடத்தணும், செலுத்த முடியலன்னு பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனையோ பேர் செலுத்தாமல் இருக்கிறாங்க, நம்ம செலுத்தாமல் இருந்தால் என்ன பெரிய குற்றமா என்ன? என்ன சொல்லும் அந்த கிளவர் ஐடியா? மேலும் மேலும் வாங்கு கடன்னும். ஆனால் நற்புத்தி சொல்லும், இல்லை இல்லை, என் தேவன் என்னை எல்லா கடனில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம், தோல்வியில் இருந்தோம், நஷ்டத்தில் இருந்தோம், என்னை வெளியே கொண்டு வர அவர் எனக்கு போதித்து நடத்தி எனக்கு நேராக வானத்தை திறக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. அவர் திறக்கும் போது பலன் கொடுக்காதது கூட பலன் கொடுக்க வைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை என் மேலே வேலை செய்ய வைக்கிறாரு. நல்லா கவனித்து பாருங்க. இது நற்புத்தி செய்கிற ஒரு காரியம். நற்புத்தி தயவு உண்டாக்குது. இந்த நற்புத்தி எதுலேருந்து வருது? தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன ஒரு வாஞ்சையோட வரணும்னா, இன்னைக்கு இந்த வசனத்திலேருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், எனக்கு என்ன புரியும்படி கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிற இந்த வசனத்திலேருந்து எனக்கு என்ன புத்தி வந்துச்சு. இன்னைக்கு இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமா போதிக்கிறாரு. இந்த போதிக்கப்பட்டிருக்கிற இந்த சத்திய வசனம் எனக்கு நற்புத்தியை உண்டாக்கி இருக்கா? இந்த நற்புத்தி இங்க கிடைச்சிச்சுன்னா நான் சொல்றேன், இங்க இருந்து நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு தயவை கர்த்தர் நிச்சயமா காட்டல. எங்கெங்கெல்லாம் தயவு உண்டாகணுமோ தயவு உண்டாகும். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க.
நற்புத்தியை பெற்றுக்கொள்றதுக்கு வசனத்தை நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா அந்த வசனத்தினால தான் என்ன வருது? நற்புத்தி வருது. இப்போ கவனிச்சு பாருங்க, இப்போ இந்த நற்புத்தி இருக்கிறவனுக்கு வாழ்க்கை கடினமாகலை. நற்புத்தி இருக்கிறவனுக்கு தயவு உண்டாகுது, அவன் வாழ்க்கை கடினமாகலை. கடினமாக இருக்கிறவன் வாழ்க்கையில கூட தயவை கர்த்தர் உண்டாக்கி அவனுடைய பூமி, அவன் காலு கீழே இருக்கிற பூமி அவனுக்கு பலன் கொடுக்குது, நன்மையை உண்டாக்குது, தடைகள் அவனுடைய வாழ்க்கையில் மாறுகிறது. ஏன்னா நற்புத்தி தயவை உண்டு பண்ணுகிறது. ஆனால் அதுக்கு பிறகு சொல்லியிருக்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் கொஞ்சம் கடினமான வார்த்தைங்க. பாருங்க சொல்றாரு நற்புத்தி தயவை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடான. துரோகிகளுடைய வழி, இந்த துரோகிகள்ன்ற வழியை ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது டிரான்ஸ்கிரஸர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா என்ன, துரோகிகள்ன்ற போது மீறுகிறவன் என்று சொல்லலாம். ஒரு மனுஷன், ஒரு துரோகி, அவனுடைய வழி கரடு முரடா இருக்கனா, செய்ய வேண்டியதை செய்யாம அதுக்கு மாறாக செய்கிற ஒரு மனுஷனுடைய வழி எப்படி மாறியதுன்னா கரடு முரடாக மாறுகிறது. The ways of transgressors is very hard. ஆங்கிலத்தில் அப்படியே போட்டிருக்கு. துரோகிகளுடைய வழியோ கரடு முரடுனா என்ன சொல்ல வராருங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையினால உண்டாகிற நற்புத்தியை சம்பாதிக்காம அதை மீற ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்னா தன் வழியை, தன் வாழ்க்கையை கடினமாக்குறான். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறேன்னா கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் எனக்கு ஆண்டவர் எடுத்து வசனத்தை இருந்து போதிக்கிறாரு. எனக்கு என்ன செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு, அவர் செய்வதுக்கு ஏதுவா என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பதுக்கு விட்டு கொடுக்குறேன்னா அல்லது அதை மீறுகிற வேலைகளை நான் செய்கிறேன். நல்லா கவனிங்க, மீறும் போது வேதம் சொல்லுது வாழ்க்கை கடினமாக மாறுகிறது. லைஃப் பிகம்ஸ் வெரி ஹார்ட். சில காரியங்களை உங்களுக்கு இதை காண்பித்தா தான் வாழ்க்கையை கடினமாக்குறோமா, தேவன் நமக்கு சொல்ற வைத்திருக்க ஆசீர்வாதத்துக்கு என்று தேவன் வைத்திருக்கிற முறைமைகளை நான் மீறி என் வாழ்க்கையை இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்குள்ள போய் என்னை சிக்க வைக்க நான் ஒப்பு கொடுக்குறேனா, கர்த்தர் என்னை விடுவித்திருந்தாலும் மறுபடியும் போய் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்குள்ள நான் ஆளும்படி என்னை விட்டுருக்கிறேனா, அல்லது அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் விடுவிக்கப்பட்டு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்கிற பிரமாணத்துக்குள்ள நான் வாழ்றேனா? பாருங்க எப்படி மீறுகிறோம், மீறுகிறது நிமித்தமா எப்படி வாழ்க்கை கடினமாகுது. அப்போ இந்த கடினமாகும் போது வாழ்க்கையில் என்ன வரலன்னா நற்புத்தி வரல. நற்புத்தி வராததுனால எனக்கு என்ன உண்டாக மாட்டேன்னா தயவு உண்டாக, வானம் திறக்கப்படலை. வானம் திறக்கப்பட நற்புத்தி எனக்கு உண்டாக, தயவு உண்டாக ஆண்டவர் சொல்றார் மீறாத. வேதம் பாருங்க, ஆண்டவர் மீறுதலை பாவத்துக்கு ஒப்பிடுகிறார். ஒரு மனுஷன் கர்த்தர் சொல்றத செய்யாம போகும்போது அவன் மீறுகிறான். அந்த மீறுதல் ஒரு பாவமாய் மாறுகிறது. அதுதான் இயேசுநாதர் ஒரு மனுஷனை மீட்டெடுக்கும் போது பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து மாத்திரமல்ல, எல்லா துர்குணத்திலிருந்து மாத்திரமல்ல, மீறுதல்களில் இருந்தும் கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்கிறார்னு வேதம் சொல்லுது. நல்லா கவனிக்கணும். அதை நம்மளை விடுதலை செய்யும் போது ஆண்டவர் செய்யற தெரியும். இந்த விழுந்து போன மனுஷன் மறுபடியும் மீறுவான். மீறுதல் அவன்கிட்ட இருக்கு. அந்த மீறுதல் இருந்து அவனை மீட்டெடுப்பதுக்கான வேலையும் ஆண்டவர் ரட்சிப்புல வச்சிருக்கிறார். அதனாலதான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அனுதினமும் போதிக்கிறார், மீறாதீங்க, மீறக்கூடாது. இன்னைக்கு மீறுகிறது நிமித்தமா வாழ்க்கை எப்படி கடினமாகுது பாருங்க. ஒரு சில வசனங்களை காண்பித்து நான் உங்களுக்கு விளக்கி இதை காட்ட நான் விரும்புகிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனிக்க போறோம். இங்க கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. ஆண்டவர் கேட்கிறாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? எல்லாரும் எடுங்க மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம். எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் பிரமாணத்துக்கு கீழே வேலை செய்யணும்னு விரும்புகிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் வைத்திருக்கோம் ஆசீர்வாதத்தின் பிரமாணத்தின் கீழே என் வாழ்க்கை இயங்கணும். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறவங்க கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் வாழ்க்கை எது கீழே இயங்கணும்?
நீர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தின் பிரமாணத்துக்கு கீழே ஏங்கணும். சாபம் மரணம் என்கிற பிரமாணத்துக்கு கீழே என்ன பண்ணக்கூடாது? ஏங்கக்கூடாது. அப்படி ஏங்குதுன்னா நான் மீறுறேன். மீறுகிற ஒரு காரியம் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கடினம் ஆக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற சத்தியங்கள் இது. பாருங்க, 8ஆம் வசனம், மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? இன்னும் புரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா மத்தேயுக்கு முன்னாடி புஸ்தகம். சிலர் இன்னும் புரட்டினே இருக்கிறீங்க, பைபிளை பார்க்குறேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா தான் வாழ்க்கையில் நிறைய தான் கண்டுபிடிக்க முடியும். எடுத்துட்டீங்களா? ஏன்னா இந்த வாசிப்போமா? 8ஆம் வசனம் பாருங்க. சொல்றார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நல்லா கவனிங்க, இங்க ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹார்ஷா இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, வஞ்சிக்கலாமா? நீ ஒரு மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆனா ஆண்டவர் மனுஷனை பார்த்து சொல்ல, நீ என்ன வஞ்சிக்கிற. தமிழ்ல ரொம்ப டீசெண்டா வந்திருக்கு. ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னா, கேன் அ மேன் ஸ்டீல் ஆர் ராப் காட்? ஒரு மனுஷன் தேவனிடத்திலிருந்து திருடலாமா? திருட முடியுமா? வஞ்சிக்கலாமான்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, இது எவ்வளோ ஹார்ஷான ஒரு மனுஷனுக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னு, என்னப்பா இவரெல்லாம் கடவுள் இப்படி பேசுறாரு தோணும் பார்த்தீங்களா? ஆனா நற்புத்தி இருக்கிற ஒரு மனுஷன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும் போது யோசிப்பான், ஏன் சொல்றாரு? இவர் என்ன தண்டிக்கிற தேவன் அல்லையே, இவர் என்ன வெறுக்கிற ஒரு தேவன் அல்லையே. இவர் எதற்காக சொல்றாருன்னா, அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பிரமாணத்தினுடைய சீரியஸ்னஸ் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம் புரிஞ்சு வாழணும் என்பதுக்காக தேவன் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆஷான வேர்டை யூஸ் பண்றாரு. நல்லா கவனிங்க. இதை எடுத்து நிறைய பிரசங்கியாருங்க வேற மாதிரி போதிச்சு, கர்த்தருக்கு நீ கொடுக்கலன்னா உன் கையை உடையும், உன் காலை உடையும், உனக்கு அது நடக்கும், இந்த காரியம் வரும், அப்படி ஆகும், எல்லா நஷ்டத்துக்கும் காரணம் நீ காணிக்கையும் தசம பாகத்தையும் கொடுக்காதனால தான். அப்படி வேறமா போய் பாருங்க. நான் ஒரு பிரசங்கத்தை கேட்டிருந்தேன் பாருங்க. ஒரு அற்புதமான தேவ மனுஷன், மெக்சிகோ நாட்டில் அவரை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தின ஒரு மிக ஆசீர்வாதமான ஊழியர். பெரும்பாலும் நிறைய ஊழியர்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணுவார். அப்போது தேவனுடைய பிரமாணங்களையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் ரொம்ப அற்புதமாக சத்தியத்தை போதிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். பொருளாதார காரியங்களை குறித்து அவர் போதித்து கொண்டிருந்த சில காரியங்களை நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டோம் பாருங்க. கேட்டபோது அவர் சொன்னார், ஒரு நாள் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு ரிமோட்டான பகுதி, அந்த ரிமோட்டான பகுதினா மலைகளுக்குள்ளே ரோடு போட்டிருப்பாங்க, ஏறி போனோம் பாருங்கள், ஒரு காடுக்குள்ளே ரோடெலாம் போட்டிருக்காங்க. போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு இரவு வரும்போது அவர் கூட இன்னொரு ஊழியக்காரர் காரில் வந்தாராம். வந்த ஊழியக்காரர்கிட்ட பற்றி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுப்பதினால உண்டாங்க நன்மையெல்லாம் குறித்து பேசிகிட்டே வந்தாராம் பாருங்கள். பேசிட்டு வந்தபோது திடீர்னு அவரை பார்த்து கேட்டாராம் கூட வந்த ஊழியக்காரன், நீ கர்த்தர் கரெக்டாக தசம பாகம்லாம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாராம் பாருங்க. கேட்டவொன்னு அவர் சொன்னாராம், நான் கரெக்டாலாம் கொடுக்கறது இல்லை பாஸ்டர் அப்படின்னாராம். உடனே இந்த மனுஷன் சொல்றாரு, நான் ஒரு திருடனை என் காருக்குள்ளே வச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னாராம். அந்த மனுஷன் கேட்டவன் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை பார்த்து திருடன்றாரு இவரு, என்ன பார்த்து ஒரு திருடன்றாரு. அப்போ சொன்னாராம், அந்த காட்டு பகுதிக்குள்ள வண்டியை கூட்டிட்டு வரும்போது சொன்னாராம், வண்டியை டிரைவரை பார்த்து, நிறுத்துப்பா வண்டியை, என் கார்ல ஒரு திருடனை நான் கூட்டிட்டு போக முடியாது, என் காரை விட்டு வெளியே இறங்க அப்படின்னாராம். அவர் இறங்கி பார்த்தா கும்மு இருட்டுங்க. அந்த மனுஷன் அந்த பாஸ்டருடைய காலை பிடிச்சிட்டு, ஐயா நான் ஊருக்கு போனவன முதல்ல என்ன பண்ணிடுறேன், தசம பாகம்லாம் கரெக்டாக கொடுத்துட்றேன், இனிமே ஒழுங்கா கொடுப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு என்ன காணிக்கையும் தசம பாகத்தையும் கொடுக்கலன்னா உனக்கு அது நடக்கும் இது நடக்கும். நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை எப்படி பார்க்கணும்னா நல்லா கவனிங்க. அதுதான் நற்புத்தி வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன வேணும்? குட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன சொல்ல வராரு ஆண்டவர் இங்க இந்த ஜனங்களுக்கு? ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் கவனிச்சு பாருங்க. ஒரு தகப்பன், நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் இருக்கிறான், ஒரு தாய் இருக்கிறாங்கன்னா சில நேரம் பிள்ளைங்கிட்ட கடினமா பேசுறாங்க. அதனால அந்த தகப்பனுக்கு அந்த தாய்க்கு அன்பு இல்லைன்னு ஆயிடுமா?
நல்லா கவனிக்க நான் சொல்றத. இந்த இடத்துல ஆண்டவர் தகப்பனா தம்முடைய பிள்ளைகளிடத்துல கொஞ்சம் ஆஷான வேர்டை யூஸ் பண்ற. அதனால ஆண்டவர் கொடுமையான ஆண்டவரா? ஆண்டவர் நம்ம கெடுதி செய்யறவரா? அதுக்கு தான் நற்புத்தி ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்கள். என் வாழ்க்கையை தேவ ஆசீர்வாதத்தின் பிரமாணத்துக்கு கீழே கொண்டு வந்து எங்க வச்சுக்கிறேன்னா, அல்லது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்குள்ள போய் உள்ள மாட்டிக்கொள்ள வேண்டிய வேலையை செய்யறேனா? சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேனே, நீ என்னுடைய உடன்படிக்கையின் பிள்ளையாச்சே, உனக்கு நான் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேனே, உனக்கு மறுபடியும் உனக்கு நான் உபதேசிக்கிறேனே, சொல்லி கொடுக்கிறேன், எத்தனை தீர்க்கதரிசிகளை எழுப்பி உனக்கு என் வார்த்தையை கொடுக்கிறேனே, இவ்வளவு வார்த்தை நான் உனக்கு கொடுத்திருந்தோம், எப்படி உன்னால என் வார்த்தையை மீறி எனக்கு அகைன்ஸ்டா நீ செய்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புற அந்த சீரியஸ்னஸ் உனக்கு ஏன் விளங்கிக் கொள்ள முடியல? ஏன் உன் வாழ்க்கை என்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வராம சாபத்துக்குள்ளேயும் பாவத்துக்குள்ளேயும் மரணம் என்கிற பிரமாணத்துக்குள்ள கொண்டு போய் ஏன் வைக்கிற? நல்ல கவனிங்கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிற கர்த்தரை நீ வஞ்சிக்கலான்னு. நான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன வஞ்சிக்கலப்பா, உன்னை நீயே திருடிக் கொள்வதற்கு சமமா, உன்னை என்னுடைய ஆசீர்வாதத்திலிருந்து நீ ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய விதத்துல நீ வாழ்றன்றதை மறந்துடாத. அதை தான் அங்க சொல்ல வர்றாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு, உன்னை எத்தனை பிரச்சனையிலிருந்து காப்பாத்தி கொண்டு வரேன், எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கிறேன், எத்தனை தேசத்தின் ராஜாவின் கையில உன்னை விடுவித்தேன், எவ்வளவு நன்மையை உன் கையில கொடுத்தேன், உன் உழைப்பெல்லாம் ஆசீர்வதிக்கிறேனே. அந்த ஜனத்தை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சித்திருக்கிறானே அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நினைக்கிற நான் கர்த்தருக்கு கொடுக்காம இருக்கிறது பெரிய என்ன விஷயம், அதுக்கு எதுக்கு நான் ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைச்சினா ஆண்டவர் சொல்றாரு, இது நீ எனக்கு கொடுக்கறதுனாலையோ என்ன கொடுக்காம போறதுனால நான் கூட போகிறதும் இல்லை, நான் குறைய போறதும் இல்லை. ஆனால் ஒன்றை மறந்துடாத, நீ உன்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு வராதபடி தடுப்பதுக்கு, உன்னை நீயே திருடிக் கொள்வதற்கு சமமாக மீறுகிற வேலையை உன் வாழ்க்கையில செய்யாதன்னு கர்த்தர் சொல்ற. அது என்ன செய்யன்றாருன்னா, வாழ்க்கை கடினமாக்கும். நல்லா கவனித்து பாரு. ஆண்டவர் இந்த தசம பாகத்தையும் காணிக்கையும் தேவன் ஆசீர்வதிப்பதுக்கான ஒரு முறைமையா வைத்திருப்பது என்னை பாரப்படுத்துவதுக்கு இல்லை, எனக்கு அது ஒரு கஷ்டமான ஒன்றா இருப்பதுக்காக கர்த்தர் கொடுக்கல. நல்லா கவனிங்கள். அந்த வசனம் பாருங்க, நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதில் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். 10 சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டைய சாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பல கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் எல்லாம் நீ சொல்றாரு பாருங்க. எந்த விஷயத்தை நீ வஞ்சிக்கிறாயோ அந்த காரியத்தை நீ எனக்கு கொண்டு வந்து செலுத்தி பாரு. நல்லா கவனிங்க, நான் சொல்ற சத்தியங்களை, நான் உங்களுக்கு உபதேசிக்க சத்தியத்தை நீங்க தப்பா புரிஞ்சீங்கன்னா அது வாழ்க்கை ஃபுல்லும் உங்களுக்கு நற்புத்தியை கொண்டு வராது, வாழ்க்கை கடினமாக தான் ஆக்கும். வாழ்க்கை கடினமான நிலையிலிருந்து தேவ ஆசீர்வாதத்துக்குள்ள வருவதுக்கு கர்த்தர் கேட்கிறாரு, கர்த்தர் கொடுக்க வேண்டிய தசமபா, கர்த்தர் கொடுக்க வேண்டிய காரியத்தில் என் உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கு, என் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு, இந்த தேவனை ஆதாரமாக வச்சிருக்கிறேன்னா, முழுமையானதை ஆண்டவர் கொடுக்கிறேன்னா. நல்லா கவனிங்க, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலிருந்து தேவனுக்கு என்று முழுமையான தசம பாகத்தை கொடுக்கிறேன்னா, அறகுறையா செலுத்துறேனா? அறகுறையா செலுத்தும் போது நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ரொம்ப கிளவரான ஆள் நினைச்சுக்கிறோம், பல காரணங்களை சொல்றோம், அதுக்கு பல ரீசன்ஸை கொண்டு வந்து வாழ்க்கையில் வைக்கிறோம். அது நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவருக்கு இதெல்லாம் புரியும். ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு புரியுது இருக்கட்டும், உன்னை நீயே ஏமாத்தி கொள்றியா, அது உனக்கு புரியுதான்னு கேட்கிறாரு. உன்னை நீயே ஏமாத்தி கொண்டு வாழ்ற ஒரு ஆசீர்வாதமான நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வராம
தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி உன்னோட உடன்படிக்கை செய்து உன்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் வெளியே கொண்டு வந்து எல்லா அடிமைத்தனத்திலும் எல்லா கடன்ல இருந்தும் கர்த்தர் உன்னை விடுதலை பண்ணுவதற்கான வேலையை ஆண்டவர் செய்ய விரும்பி இந்த சத்தியங்களை போதிக்கும் போது மறுபடியும் எனக்கு ஆண்டவர் போதித்தாலும் இன்னும் மீறுதலுக்குள்ளே என் வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையை நீயே கடினமாக்குவதற்கான வழியை தெரிந்து கொள்கிறாயே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் போது எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார்? ஏன் நான் செய்ய வேண்டியதை செஞ்சதான் அவர் திறப்பாரா அப்படின்னா, நான் சொல்றேன் இது ஒரு பிரமாணம். தேவன் வைத்திருக்கிற இது ஒரு ஆசீர்வதிப்பதற்கான ஒரு பிரமாணம். தசம பாகன்றது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தை செஞ்சாதான் ஆசீர்வதிப்பார்னா, அந்த பிரமாணம் இயங்கணும்னா, அந்த ஆசீர்வாதம் வரணும்னா, அந்த பிரமாணத்துக்கு கீழே நான் வேலை செய்ய வேண்டியது அவசியம். கர்த்தர் ஒரு புவியீர்ப்பு பிரமாணத்தை இந்த உலகத்தில் இயங்கும்படி வச்சிருக்கேன். இதுக்கு அது எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றது போல தான் நான் வாழணும். இல்லைன்னா அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா விழுந்து சாக வேண்டியது தான். ஏன்னா புவியீர்ப்பு பிரமாணம் இழுக்கும், கீழே ஒரு மனுஷனை இழுக்கும். அது வேகமாக கீழே இழுக்கிற ஒரு பிரமாணம். அந்த பிரமாணம் இந்த உலகத்தில் வேலை செய்யுது. இந்த பிரமாணத்தை படலாம் நான் வாழ முடியும், அதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படைய முடியாதுன்னு போய் மாடியிலேருந்து குதிச்சிங்கன்னா நீங்கள் நேராக ஹெவனுக்கு தான் போவீங்க. நான் சொல்ல புரியுதா? அதுக்கு எதிர்த்து வாழ முடியாது, அதுக்கு செஞ்சு தான் வாழணும். அதுக்கு தான் படிக்கட்டுலேருந்து மாடியிலேருந்து இறங்குறதுக்கு என்ன வச்சுருக்கிறாங்க, படிக்கட்டு வச்சுருக்கிறாங்க. சில இடத்துல லிஃப்ட் வச்சுருக்கிறாங்க. அதில் என்ன பண்ணணும், மேலே ஏறலாம் இறங்கலாம். சேஃபாக ஏறணும், சேஃபாக லேண்ட் ஆகணும்னா தேவன் வச்சிருக்கிற பிரமாணத்தை, உலகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற பிரமாணத்தை நம்ம வாழ்க்கையில் ஏங்க வைக்கணும். அதுக்கு ஒத்துழைத்து வாழணும். அதுக்கு எதிர்த்து வாழும்போது அதனுடைய விளைவுகளை வாழ்க்கைக்குள்ளே சந்திக்கிறோம். நல்ல கவனிங்கள். இன்னைக்கு ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் இன்னும் நான் கடலிருந்து வெளியே வர முடியல? ஏன் எனக்கு நேராக வானம் திறக்கப்படலை? ஏன் என்னுடைய காலு கீழே இருக்கிற பூமி இன்னும் இரும்பா இருக்கு? கர்த்தர் கேட்குறாரு, நீ உனக்கு நான் சொன்ன பிரமாணத்தை, ஆசீர்வதிப்பதுக்காக நான் வச்சிருக்கிற பிரமாணத்தை வாழ்க்கையில் ஏன் வச்சிருக்கிறியா அல்லது அதுக்கு எதிர்த்து வாழ்றியா? எந்த அளவுக்கு நான் எதிர்த்து வாழ்றேனோ நான் சொல்றேன், என் வாழ்க்கையை நான் கடினமாக்குறேன் வழியே ஆசீர்வதிக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம பக்கம் வந்து நின்று இன்னைக்கு நமக்கு நேராக சொல்றார். ஆனா நான் அதுக்கு கேட்டு கீழ்ப்படிந்து வாழாம எதிர்த்து வாழ்றதுக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன்னா வாழ்க்கை கடினமாய் கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்ற, ஒரு மனுஷன் இதுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அந்த தேவனுடைய வசனத்தினால நற்புத்தி உண்டாகும் போது அவனுக்கு தயவு உண்டா. அப்படி தயவு உண்டாகிற மனுஷனுக்கு நேராக கர்த்தர் சொல்றார், நான் வானத்தின் பல கதவுகளை திறக்கிற தேவனாக இருக்கிறேன். திறக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நன்மையினால நம்ம வாழ்க்கையை நிரப்புவார். கையை வாழ்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எதனால நிரப்புவார்? இடம் கொள்ள பத்தாது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது you will have no room to contain. அதை பிடிச்சு வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்காது. நிரம்பி வழிகிற ஒரு நன்மைக்குள்ள கொண்டு, அப்படி நிரம்பி வழிகிற ஒரு நன்மைக்குள்ள வரும்போது நான் சொல்றேன், கடன் பட்டவனா இருக்க மாட்டேன். அநேக ஜாதிகளுக்கு கர்த்தர் என்ன செய்ய வைப்பாரு? கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுவார். நல்ல கவனிங்கள். அதற்காக தான் ஆண்டவர் இங்கே வந்து கொஞ்சம் ஹாஷா அவர் வார்த்தைகளை உபயோகப்படுத்துற போல இருக்கும். ஆனா உண்மையான அக்கறை நிமித்தமாக தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு. இந்த வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாரு. உன் வாழ்க்கை வானம் திறக்கப்பட்டது கீழே உங்க வாழ்க்கை இருக்குன்னா தெய்வீக தயவும் தெய்வீக ஆசீர்வாதம் இருக்குன்னா நீங்க செய்யறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வந்து அப்படியே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்க மடியில கொண்டு வந்து போடுவாரே, பலன் உங்களுக்கு அப்படியே மிகுதியாய் நிரம்பி நிரம்பி வழியுமே. கிறிஸ்தவ மக்கள் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் இருப்பதுக்காக தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதமான பிரமாணம். ஆனால் இன்னைக்கு மனுஷன் கேள்வி எங்கே கேட்குறான் பாருங்க, கர்த்தருக்கு ஒன்று கொடுக்கணும், கர்த்தருக்கு ஒன்று செய்யணும், கர்த்தர் சொல்கிற வார்த்தையை ஒரு காரியத்தை நம்ம செய்யணும், அதுக்கு 1008 கேள்வி எழுப்புறோம். ஏன் இப்படி தான் செய்யணுமா, இப்படி செய்யலாம், கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? நல்லா கவனிங்க. தேவன் வச்சிருக்கிற the law of blessing உங்களுக்கு வேலை செய்யணும்னா அந்த லாக்குள்ள, அந்த பிரமாணத்துக்குள்ள தேவன் வச்சிருக்கிற முறைமைகளை, கோட்பாடுகளை
அந்த பிரின்சிபிள்ஸ், அந்த மெத்தடாலஜியில் நம்முடைய வாழ்க்கை வரணும். இந்த மெத்தடுக்குள்ளே நான் கொண்டு வர மாட்டேன், ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னா வரவே வராது. ஆசீர்வாதம் இருக்குது நிறைய பேருக்கு. எப்படின்னா என்ன, கையில் எட்டுறது வாய்க்கு வர மாட்டுது. பல முயற்சி செய்கிறோம், பல காரியங்கள் போகிறோம், கையில் எட்டுது, அது வர மாதிரி இருக்கு, முடிகிற மாதிரி இருக்கு, ஆனால் நமக்கு எஸ்கேப் ஆகி போயிடுது நம்மகிட்ட வராமல். நான் சொல்கிறேன், கையில் எட்டுறது தேவன் உங்களுக்கு நேராக வானம் திறப்பார்னா, வானம் திறக்கப்பட்டிருக்குன்னா கையில் எட்டுறது மாத்திரம் இல்லை, உங்கள் வாய்க்கும் எட்டும். உங்கள் வாய்க்கும் என்ன, வாய் நிறைய நீங்கள் சாப்பிடலாம், வாழ்க்கை நிரம்புகிற அந்த ஒரு நிலை பிறருக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பதுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருப்பதுக்கு எதுவாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அதுவும் சொல்கிற ஒரு மனுஷன் துரோகிகளுடைய வழி, அங்கே கூட ரொம்ப ஹாஷாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறார் வேர்டை. துரோகிகளுடைய மீறுகிற ஒரு மனுஷனுடைய வழி எப்படி இருக்குன்றாருன்னா கரடு முரடாக இருக்கும். நல்லா நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன இந்த சத்தியத்தை கேட்டு இது என்ன ரொம்ப இதுவாக இருக்கு அப்படின்னு வேற மாதிரி நீங்கள் யோசித்தீங்கன்னா தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளலை. தேவன் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற நற்புத்தி தயை உண்டு பண்ணுன்னு சொல்லுது. அதை நான் விளங்கி கொள்ள அதுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறேன். ஆப்போசிட்டாக என்ன வாழ்க்கையை சாஃப்ட் ஆக்குறதுக்கு பதிலாக ஹார்ட் ஆக்குறேன். நல்லா நீங்கள் நீங்கள் நினச்சி கூடாது இந்த சத்தியத்தை பேசும்போது பாஸ்டர் ஏதோ தான் ஆதாயத்துக்கோ ஏதோ பேசுகிறேன்னு நினச்சி அது உங்கள் பாடு. நான் ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து நிற்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதுக்கான சத்தியத்தை கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக பேசுகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுதான் தைரியமாக ஒவ்வொரு வாரமும் பேசுகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நாம் ஆசீர்வதிக்கப்பட இந்த சத்தியத்தை நமக்கு கர்த்தர் போதிக்கிறார். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி. நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும். என் குடும்பம், என் தலைமுறை, என் வாழ்க்கை இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்கு கீழே வந்துடக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற பிரமாணத்துக்குள்ள வரணும். அந்த பிரமாணம் வேலை செய்ய தேவன் சொல்றதுக்கு நான் நம்பி விசுவாசித்து கீழ்ப்படிந்து கர்த்தர் காட்டுறார். நான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் கொண்டு வந்து அவருக்குரிய காணிக்கையும் தசம பாகத்தையும் செலுத்தும் போது என் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு எனக்கு காட்டுறாரு. என் விசுவாசம் யார் மேல இருக்குன்றது எனக்கு காட்டுறாரு. நான் யாரை என் வாழ்க்கையின் ஆதாரமா வச்சிருக்கிறேன்னு எனக்கு காட்டுறாரு. அவருக்கு காட்டுறதுக்காக நான் செய்யல, எனக்கு காட்டுறாரு. என் இருதயத்துக்கு காட்டுறாரு. என் விசுவாசம் எப்படி இருக்கு, என் வாழ்க்கைக்கு ஆதாரம் யார், அதை எனக்கு காட்டுற. அதனால அவரை நான் கனப்படுத்துறேன். அவரை கனப்படுத்துவதற்கான வேலையை கர்த்தர் சொன்னபடி செய்கிறேன். நல்லா நீங்க கர்த்தருக்கு கொண்டு வந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அதை முழுமையா செய்யறேனா அறகுறையா செய்யறேனான்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் முழுமையாக கர்த்தர் சொல்கிற வார்த்தையை மீறாம நான் செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய பொக்கிஷ சாலையை கர்த்தர் நமக்கு நேராக திறந்து ஆசீர்வாதத்தை நம்ம மேலே அவர் என்ன பண்ணுறாரா, வர்ஷிக்கிறார். சொல்லுங்க கையை வைத்து, ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாரு நம்ம மேலே சொல்லுங்க. நல்ல கையை, என் மேலே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வர்ஷிக்கிறாரு. வர்ஷிக்கும் போது ஆண்டவர் சொல்ல இடம் பத்தாது. சொல்லுங்க வாய்த்த, என்ன பத்தாது? இப்படி ஆண்டவர் உங்களுக்கு நேராக வானத்தை திறக்கும் போது அந்த 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தையை மீறாம வஞ்சிக்கிறன்னா ஆண்டவர் சொல்ற உன்னை நீயே ஏமாத்தி கொண்டு வாழாத. அங்க கொண்டு வந்து நம்ம கிளவர் ஐடியாவெல்லாம் உள்ள திணிக்க கூடாது. நற்புத்தியை தான் நம்ம அங்கே உபயோகப்படுத்தணும். அங்கே வந்து உட்காந்துட்டு கிளவர் ஐடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கிளவர் ஐடியா வந்தால் பிசாசு வந்துடுவான். பிசாசு வந்து சொல்லுவான், பரவாயில்ல கொடுக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டார். இந்த நற்புத்தி வந்தால் நமக்கு சொல்லும், கர்த்தர் தப்பாக எடுக்கிறது இல்லை, என் ஆசீர்வாதத்தை நான் திருடிக்க கூடாது. என்னை ஆசீர்வதிப்பதுக்காக தேவன் வச்சிருக்கிற ஒரு வழி இதுனா, என் கடனில் நான் வெளியே வர்றேன், என் நஷ்டத்துலனா நான் வெளியே வருவது கர்த்தர் இதை ஒரு ஆசீர்வாதத்துக்கான வழியாக வச்சிருக்கிறாரா, இதை நான் செய்கிறேன், இதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இதை நான் நம்புகிறேன். என் இருதயம் அதை விசுவாசிக்குது. என் இருதயம் கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தரை ஆதாரமாக வச்சிருக்கேன். ஆகவே நான் அங்கே கிளவர் ஐடியாலாம் யூஸ் பண்ண, நற்புத்தி இருந்தால் வானம் திறக்கப்படும். வானம் திறக்கப்படும் போது ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, என் மேலே வர்ஷிக்கிறாரு. வர்ஷிக்கும் போது இடம் பத்தாது, அதை தாங்கிறதுக்கு, அதை தக்க வைக்க
எனக்கு இடம் பத்தாது. அப்படிப்பட்ட விதத்தில் இமேஜின் பண்ணி பாருங்க. வாழ்க்கை இன்னைக்கு எல்லா இடமும் காலியாக இருக்கலாம், வாழ்க்கையில் எல்லா குறைவும் இருக்கலாம். ஆனால் வானம் திறக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கும் போது இடம் இருக்காது, பத்தாது. அப்படிப்பட்ட நிரம்பி வழிகிற நன்மையினால நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நிரப்புறாரு. அப்படி நிரக்கும் போது பாருங்க, அங்கே சொல்கிறார் 11ஆம் வசனம் சொல்கிறாரு, வானம் திறக்கப்பட்டு இப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே வர்ஷிக்கிற நிலை உண்டாகும் போது ஆண்டவங்க சொல்கிறார் 11ஆம் வசனம், பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம். யார் நிமித்தம்? எந்த மனுஷன் மீறாம அங்கே கொண்டு வந்து உலகத்தில் சொல்கிறபடி கிளவர் ஐடியாவெல்லாம் உள்ள கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணாமல் நற்புத்தியை உபயோகப்படுத்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பிரமாணத்துக்கு கீழே என் வாழ்க்கை வரணும். ஆகவே தேவன் வைத்திருக்கிற இந்த முறையை என் வாழ்க்கையில் நான் கரெக்டாக செய்ய விரும்புகிறேன். என் இருதயம் கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ள இருதயமாக இருக்குது, கர்த்தர் என் ஆதாரமாக இருக்கிறாரு, என் விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கு. அதான் சொல்றார், பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பலன் இல்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர். நல்லா கவனிங்க, தேவன் பட்சிக்கிறவனை தடுத்து நிறுத்தும் போது பலன் இல்லாம போகிற ஒரு நிலை நம்ம வாழ்க்கையில வரவே வராது. பலன் இல்லை, ரிசல்ட் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை என்று சொல்லி பின்தங்கி நிற்கிற மறைந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, திருடுறன் என்ன பண்றேன்? ஸ்டாப் பண்றேன். பிக் பாக்கெட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிக் பாக்கெட் மண்ணுன்னு, அதுக்கு பிசாசு கொடுக்கலாம். பிசாசு என்ன பண்றான்? பிக் பாக்கெட் மண்ணை என்ன பண்ண விரும்புறான்? எல்லாருடைய பாக்கெட்லையும் வந்து உள்ள ஒரு பெரிய ஓட்டை போட விரும்புகிறான். ஓட்டை போட்டான்னு வச்சுங்க, நான் சொல்ல நல்லா கவனிங்க, ஓட்டை போட்டுட்டானா அந்த ஓட்டை பைக்குள்ள நீங்க எதை போட்டாலும் அது என்ன பண்ணும்? சொல்லுங்க, தெரியாத மாதிரி இருக்கிறீங்க, சொல்லுங்க, என்ன பண்ணும்? கீழே விழுமா, ஓட்டை வழியா போயிடும். சில சம்பாதிக்கிறோம், நிறைய ஓட்டை இருக்கு, நிறைய பொத்தல் இருக்கு, எங்க போகுதுன்னு தெரியல, சம்பாதிக்கிறான், வருது, எங்கேயோ போயிட்டே இருக்கு, இன்னும் அவுட் ஆயிட்டே இருக்கு, இன்னும் இன்னே இல்லை. நல்லா கவனிங்கள். ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிப்போமா? ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பாருங்க, 1 அதிகாரத்தில் சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, ஆனா என்ன பண்ண மாட்டீங்கன்றாரு, திருப்தியா இருக்கும். 6ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருவீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகுவதில்லை, குடித்தும் பரிபூரணம் அடைவதில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர் விடுவதில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று. நல்லா நீங்க கர்த்தர் சொல்றார், யோசிச்சு பாரு, நீ மீறியா அல்லது நீ கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறியா? நீ செக் பண்ணு. ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையை நம்ம செக் பண்ணணும். அந்த வசனத்தை வச்சு, திரளா விதைக்கிறேன் ஆனா கொஞ்சமா இருக்கிறேன், சாப்பிட்றேன் ஆனா பசி ஆற மாட்டுது, குடிக்கிறேன் தாகம் தீர மாட்டேன், வஸ்திரத்தை போடுறேன் குளிர் காய மாட்டுது. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சம்பாத்தியத்தை எதில் கொண்டு போய் போடுற? பொத்தலான பையில. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய சம்பாத்தியம் பொத்தலான பையில தான் இருக்கு. பிசாசு பொருளாதாரத்தில் கொண்டு வந்து கையை வைக்கிறானே, நல்லா கவனிங்கள். கர்த்தர் உங்க பொருளாதாரத்தின் மேல அவர் கையை வைக்கணும். கையை வைத்து எத்தனை பேர் அது ஆசீர்வாதம் நினைக்கிறோம்? கையை வைத்து சொல், என் பொருளாதாரத்தின் மேல சொல்லுங்க, வாயத்திறந்து, நான் சம்பாதிக்கிற என்னுடைய சம்பாத்தியத்தின் மேல, என் பொருளாதாரத்தின் மேல, என் மேல, என் குடும்பத்தின் மேல கர்த்தர் தம் கையை வைக்கணும். கர்த்தர் தம்முடைய நல்ல கையை. பிசாசு கையை வச்சானா ஓட்டை ஆயிடும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? நிறைய கிறிஸ்தவங்களுடைய சம்பாத்தியம் பொத்தலான பை இருக்கு, பெரிய ஓட்டை வருது, புஷ்ன்னு போயிடுது. எப்படி புஷ்ன்னு போகுது? சம்பாதிச்சுட்டு வெளியே வருவாங்க, வெளியே நிற்பான் கடன் வாங்குறவங்க. கரெக்டா அந்த காலத்துலாம் வந்து நான் சின்ன பையனாக இருந்தபோது இந்த ஐசிஎஃப்லேயே நடந்து வருவோம் பாருங்க, பெரம்பூர்லேருந்து நடந்து வரும்போது இந்த ஐசிஎஃப் வெளியே நிறைய பேர் இந்த இப்படி பையை போட்டு நின்றுருப்பானுங்க.
கண்ணால் பார்த்துருக்குறேங்க. ஆம்பளை நின்றா மட்டும் பொம்பளையும் நிறைய பேர் நிற்பாங்க. வாங்கினவன் ஆம்பளைகிட்டையும் கடன் வாங்கியிருப்பான், பொம்பளைகிட்டையும் கடன் வாங்கியிருப்பான், எல்லாம் வந்து நிற்பாங்க ரெடியாக. அப்போல்லாம் வந்து இப்போ அக்கௌண்ட்டில் தானே போடுறாங்க, அப்போல்லாம் கவரில் போட்டு கொடுப்பாங்க. கவரில் போட்டு சிரிச்சினின்னு வருவாங்க. வெளியே வந்து மூஞ்சை பார்க்கணுமே, வெளியே நிற்கிற கடனுக்காரனை பார்த்தோன்னே அப்படியே மூஞ்சி இந்திச்சுன்னா குறைங்க மாதிரி எல்லாருக்கும் எடுத்து அங்கேயே பட்டுவாடம் பண்ணி அவர் வீட்டுக்கு எப்படி கொண்டு போவார்? வெறும் கவரை கொண்டு போய் கொடுப்பாரு. இது என்ன? பொத்தலான பையில போடுறதுக்கு சமம். கிறிஸ்தவ மக்கள் இப்படி வாழணுன்றதுக்காக கர்த்தர் இப்படி ஆசீர்வாதத்துக்கான முறைமையை வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிங்க. எந்த அளவுக்கு கிறிஸ்தவருடைய மனசு குறுக்கடா ஆயிருக்குன்னா, இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து பேசின உடனே பிசாசு கிளவரா உள்ளவன்னு சொல்லுவான். பார், கடைசியா அவன்கிட்ட காசு கேட்க தான் இது பேசுறாருன்னுவான். நல்லா கவனிங்க. அது கிடையாது. ஆண்டவருடைய நோக்கம் உங்க கையில பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து ஆண்டவர் குமிக்க விரும்புறாரு. ஏன்னா என்னுடைய இருதயம் அவரை நம்பி இருக்கிற இருதயம், என்னுடைய ஆதாரம் அவரா இருக்கிறாரு. அவருக்காக ஒரு உக்ரானக்காரனா, ஒரு நிர்வாகியா ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய சொல்றாரோ அதை செய்வதற்காக உபயோகப்படுத்துகிற ஒரு கருவியா நான் இருக்கிறேன்றத நம்பி என்கிட்ட பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புறாரு. நல்லா கவனிங்கள். முதல்ல இந்த குறுக்கட்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுதான் சொன்னேன். அதுக்கு தான் முதல் பகுதியை உங்களுக்கு அதிகமாக காமிச்சேன். நற்புத்தி, இந்த வசனத்தினால நற்புத்தி வந்துச்சுன்னா சில இடத்துல ஆண்டவர் இந்த கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்து. எதற்காக? என் மேலே அவர் வந்து வெறுப்பாக இருப்பதுக்காக சொல்லி, என் மேலே அன்பு வைத்திருக்கிறதுனால. ஒரு தகப்பன் நேசிக்கிற தன்னுடைய பிள்ளையை சிச்சியாது இருக்கிறானோ? எதுக்கு சிச்சிக்கிறான்? கரெக்ட் பண்றான். He is disciplining his children to be corrected. சரியான விதத்துல சரியான ஆசீர்வாதத்துக்கு கீழே நம்முடைய வாழ்க்கை வந்து இருப்பதுக்காக தேவன் சொல்ற சத்தியங்கள். இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் போதித்தோம், இன்னும் பிசாசு உங்க காதுக்குள்ள வந்து இது வந்து கேட்காத, இதெல்லாம் இல்லை அப்படின்னா நான் சொல்றேன், வாழ்க்கையை எவ்வளவு எவ்வளவு கடினமாக்கணுமோ ஆக்குறேன். நான் கர்த்தர் ஆக்கல, பிசாசுக்கு நான் இடம் கொடுக்கறதுனால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எனக்கு அவன் மனசு கொடுக்கல. ஆவியானவர் பேசுறாரு, ஆனால் நான் இடம் கொடுக்கல, கடினமாக்குறேன். என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை கடினமாக. அதனால நாம் போய் வேலை செய்கிற பூமி எப்படி மாறுதுன்னா இரும்பா மாறுது, பலன் வரமாட்டுது. அதான் சொல்ற, சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் யோசி. என்னுடைய வாழ்க்கையில நஷ்டம் இருப்பது எதற்கா? ஏன் இந்த கடல்ல வெளியே வர முடியலையே? ஒவ்வொரு மாதமும் இதுலயே நான் மாட்டி தவிக்கிறேன். பல வருஷம் ஆயிடுச்சு, இதுலயே தான் நான் சிக்கி இருக்கிறேன், அவமானப்பட்டுட்டு இதுல வெளியே வர முடியலையே. வானம் திறக்கப்படணும். கையை வாய்த்து எனக்கு நேரம் என்ன திறக்கப்படணும்? வானம் திறக்கப்படணும். நற்புத்தி வரணும். நற்புத்தி எப்போ வரும்? அந்த வசனத்தை கேட்க கேட்க புத்திமான ஆகிற. புத்திமான ஆயிட்டனா எனக்கு நேராக கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தையும் தெய்வீக தயவையும் வானத்தை திறந்து என் மேல தம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாரு? அவர் வர்ஷிக்கிறாரு. பொத்தலான பையெல்லாம் அடைப்பாரு. இந்த சாரிபாத் ஒரு விதவைக்கிட்ட ஆண்டவர் ஊழியக்காரனை அனுப்புனார் பாருங்க. அனுப்பி அவளுக்கான ஆகாரத்தை கொடுத்தார். எல்லாமே ஓட்ட, எல்லாம் பஞ்சம், எல்லாம் காலி, பெரிய ஓட்ட. அது பஞ்சம் போட்டு எல்லா மனுஷனையும் எல்லா குடும்பத்தையும் அந்த ஊரையே காலி பண்ணிருச்சு. ஆனா தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் சொல்றாரு. முதலாவது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் கேட்டார் இந்த ஊழியக்காரன், எல்லாத்தையும் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர் கேட்டார். கேட்டாலும் இந்த தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தையை சொல்ல தயங்கலை. நல்லா கவனிங்கள். பிரச்சனையை பார்த்துட்டு, கஷ்டத்தை பார்த்துட்டு, தேவைகளை பார்த்துட்டு இந்த ஊழியக்காரன் தான் வார்த்தையை மாற்றல. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நீங்க 1008 பிரச்சனையோட வந்திருக்கலாம், கஷ்டத்தோட வந்திருக்கலாம். அதுக்காக என் வார்த்தையை நான் மாற்றி கத்த சொல்றதை நான் சொல்லாம நிறுத்தினேன்னா, நான் சொல்றேன், உங்களுக்கு வர உங்க பொத்தலை, உங்க ஓட்டையை அடைப்பதுக்கான சத்தியத்தை கேட்க நீங்க உங்களுக்கு நான் வாய்ப்பு உண்டாக்கலன்னா, நான் கர்த்தருக்கு பதிலாளியாய் மாறிவிடுவேன், பதில் சொல்றவனா மாறி விடுகிறேன். எலியா சொல்றாரு, போ, நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனாலும் நீ சுடுகிற, நீ போய் நீ சொன்னபடியே, அங்க சொல்றாரு, நீ போய் நீ சொன்னபடியே என்ன பண்ணு, போய் சுடு. ஆனா சுடுற முதல் அடைய கொண்டு வந்து எனக்கு கொடு. கர்த்தர் இன்னைக்கு அதுதான் சொல்றாரு. உன்னுடைய சம்பாத்தியத்துல, உனக்கு நான் கொடுக்கும் ஆசீர்வாதத்துல உன் இருதயம் முதலாவது எதுல இருக்குன்னு செக் பண்ணு. உன்னுடைய விசுவாசம் முதலாவது எதுல இருக்குன்னு செக் பண்ணு. உன்னை நீ என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தரை ஆதாரமா வச்சிருக்கிறேன், நான் என்ன நானே செக் பண்றேன்.
அவள் 1000 காரியம் சொன்னா பாருங்க. அவள் பிரச்சனையை பார்க்குறா, வாழ்றதுக்கு வழி இல்லைன்னு பார்த்தா. ஆனால் இந்த வசனம் அவளுக்குள்ள போய் தொடுதலை உண்டாய் மீறுதலை நிறுத்தி, வார்த்தைக்கு மீறி செயல்படுவதை நிறுத்தி வார்த்தைக்கு இசைந்து செயல்பட்டதினால அவள் என்ன பண்ணானா, போய் சுட்ட முதல் அடைய கொண்டு வந்து ஊழியக்காரன் கையில் கொடுத்தா. கொடுத்த மாத்திரத்தில் நீங்கள் கவனிக்கணும், அவளுடைய வாழ்க்கையில் இருந்த ஓட்டை பொத்தலை கத்த நிறுத்துறாரு. அவளுடைய சம்பாத்தியத்தின் பையன் ஓட்ட நிறுத்தப்பட்ட உடனே என்ன குறையில, மாவு குறையில. வேதம் சொல்லுது பஞ்ச காலம் தீரும் மட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா நான் சொல்றேன், அவர் எல்லா ஓட்டையும் எல்லா குறைவையும் எல்லா பொத்தலையும் அவர் அடைத்து நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு இவ்வளோ நேரம் கர்த்தரோட பேசியிருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் நான் உட்காந்து ஜெபத்தோடு ஆயத்தம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னா போய் தைரியமாக பேசு. என் பிள்ளைங்களுடைய சம்பாத்தியத்தில் பிசாசு, திருடன், பிட் பாக்கெட்டாக இருக்கிற பிசாசு நிறைய பேருக்கு பிளேடை போட்டு நைஸாக அப்படி கோடு போட்டு உங்களுக்கு தெரியாமல் பொத்தல் வச்சிருக்கிறான். பிட் பாக்கெட்காரன் போடுற ஓட்ட உங்களுக்கு தெரியுமாண்ணா? நைஸாக போடுவான். வீட்டில் வந்து கை விட்டா அடப்பாவி எப்படி ஓட்ட விழுந்துச்சு. அதான் பிசாசு. அவன் தந்திரம் உள்ளவனா. கர்த்தர் சொல்றாரு, நான் ஞானம் உள்ள தேவன், நான் அற்புதம் செய்கிறது, நான் காரியங்களை சீர்படுத்துகிற தேவன். கர்த்தர் சொல்றாரு, நீ செஞ்சு பாரு. கர்த்தருக்கென்று கர்த்தர் சொல்றபடி கொடுத்து பாருங்க. அதனுடைய விளைவை நீங்க உங்க தலைமுறையா அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். பேதுரு இயேசுநாதர்கிட்ட தான் போட்டை கொடுத்தாங்க. வெறும் போட்டை தான் கொடுத்தான். ஏன்னா போட்டில் எல்லாத்தையும் வச்சான் கொடுத்தான். அவன் ஓட்டை போட்டுன்னு சொல்றதுலாம் எம்டி போட்டு, எம்டி காலி போட்டை கொடுத்தான். கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் பாருங்க வலையை அலசி எல்லாம் சுற்றி எல்லாம் வேலையை முடிச்சுட்டு, இந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு மீன் பிடிக்கிறத காட்டியும் அந்த வலையை க்ளீன் பண்ணி சுற்றி வைக்கிறது தான் பெரிய வேலை. தெரியுமா உங்களுக்கு? போய் மீன் பிடிக்கணும் கேட்டு பாருங்க, கஷ்டமான வேலைன்னு கேட்டுப்பான். சொல்லுவான் வலையை க்ளீன் பண்ணி அதை சுற்றி வைக்கிறது தான் எங்களுக்கு பெரிய வேலை. ஏன்னா திருப்பி அந்த வலை கரெக்டான விதத்தில் திறக்கும் போது கரெக்டாக போய் கடலில் விழணும். அவன் எல்லாம் மூட்டை பண்ணி எல்லாம் பக்காவாக பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. பேக் பண்ணி சுட்டி வச்சுட்டு இயேசுநாதர் போட்டை கேட்டார். சரி முடிச்ச உடனே நமக்கு இவர் இறங்கி போவார், நம்ம பூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்து, உன் போட்டை என்ன பண்ணு, ஆழத்துக்கு தள்ளு. ஆண்டவர் சொல்றாரு, உன் வலையை நீ கொடுத்தா, ஹலோ நல்லா கவனிங்க, நீ உன் வலையை கொடுத்தா பூட்டி வச்சுட்டேன் ஆண்டவரே, சுத்திட்டேன், வேலை முடிஞ்சிச்சு ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சிச்சு ஆண்டவரே, இனிமே திறக்கிறது ரொம்ப கஷ்டம், மணி பசை திறக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, பூட்டி வச்சுட்டேன். கர்த்தர் சொல்றாரு, வலையை தர. நல்லா கவனிங்க, உங்க படக இயேசுவுக்கு கொடுத்தா வெறுமையா திருப்பி கொடுக்கவே மாட்டார். கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவுக்கு உங்க படக கொடுத்தா என்ன கொடுக்க மாட்டாரு? ஏங்க நான் கேட்குறேன், ஒருத்தங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் மோரை கடாஞ்சி அந்த மோரை கொஞ்சம் தாளித்து ரெண்டு என்ன சொல்லுவாங்க, மோர் மிளகா கொஞ்சம் போட்டு அப்படியே தாளித்து ஒரு டிஃபன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. நல்லா நக்கி நல்லா மோர் மிளகா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை திருப்பி கொடுங்க. எப்படி கொடுப்பீங்க? கழுவி அப்புறம் நம்ம பழக்கம் அது. என்ன பண்ணுவோம்? கழுவி ஏதாவது போட்டு, சில விருப்பம் பார்த்துக்கிறீங்களா, கழுவும் மாட்டான், எதையும் போட்டோம். என்ன செய்வோம்? அவங்க நீ மோர் குழம்பு கொடுத்தியா, மோர் குழம்புக்காது நான் புளியை கரைச்சாவது ரசத்தையாவது பொங்க வச்சு உனக்கு என்ன பண்ணுவேன், ஏதோ ஒன்று கொடுக்குறோம். நான் கேட்குறேன், இயேசுநாதர் நம்மளை காட்டிலும் குறைஞ்சவரா? மனுஷனா இருக்கிற எனக்கே ஒரு டிஃபன் பாக்ஸையே நான் என்ன பண்றது இல்லை, திருப்பி எம்டியா கொடுக்கறது இல்லை. எம்டி டிஃபன் பாக்ஸை கொடுத்தா கூட வெளியே 2 பழமாவது வச்சு மேலே கொடுத்து அனுப்புகிறோம். வெறுமையாக கொடுக்கறது நமக்கு என்ன இல்லை, விருப்பம். நான் கேட்குறேன், நமக்கே அந்த விருப்பம் இல்லைண்ணா,
தேவனுடைய வார்த்தையை மீறாம கீழ்ப்படிந்து அவர் சொல்றபடி செய்யற எனக்கு எவ்வளவு அதிகமா கர்த்தர் நிரப்பி காட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிவனா நான் நான் வஞ்சித்து கொள்ள மாட்டேன். தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் வஞ்சித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய சீரியஸ்னஸை என் வாழ்க்கையில் அனுபவிக்காம வாழ மாட்டேன். அதை அனுபவித்து வாழ்றவனா வாழ்றேன். எனக்கு நேராக வானம் திறக்கப்படுது. வானத்தின் பல கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் என் மேல ஆசீர்வாதத்தை வருஷி அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து தீர்வேன் என்கிற நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு, இந்த நற்புத்தி வசனத்தினால் வருகிற ஒரு கிறிஸ்தவனுக்கு கண்டிப்பாக வரும். அப்படி இருக்கிற நம்மளை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை வைப்பார். எத்தனை பேரோட கர்த்தர் இன்னைக்கு பேசியிருக்கிறாரா? எழுமை நிற்போம், நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். வாயை திறந்து சொல்லுங்க, நான் நற்புத்தியை சம்பாதிக்கிறவன். நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து நான் எதை சம்பாதிக்கிறவன்? நற்புத்தியை. இன்னைக்கு இவ்வளோ நேரம் வசனம் கேட்டிருக்கீங்களே, உங்களெல்லாம் கர்த்தர் புத்திமானாய் மாற்றிருக்கிறார். எத்தனை புத்திமான் இங்கே இருக்கிறீங்க? கையை வாய்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் புத்திமான் ஆக்கியிருக்கிறீர், உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வரணும். சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் ஆண்டவரே எப்பொழுதும் ஏங்கணும். இதுக்கு எதிராக இதை நான் மீறி என் வாழ்க்கையில் செயல்படாதபடிக்கு ஆவியானவரே உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு கீழே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏங்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே கேட்ட அந்த சத்தியங்கள் அப்படியே எங்களுக்கு ஆண்டவரே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை இடம் கொள்ளாமல் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் எங்கள் மேல் வர்ஷிக்கிற அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதுவான அடையாளத்தில் எங்கள் வாழ்க்கையின் செயல்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்பி வாழ்கிற அந்த நிலைகள் எல்லாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக ஆவியானவர் உதவி செய்யும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய். இன்று முதல் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்று முதல் உம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தின்படி வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதுனாலே ஆண்டவரே வானத்தின் பல கதவுகளை எங்களுக்கு நேராக கர்த்தர் திறக்கிறீர். எத்தனை பேர் நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை கர்த்தர் திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் தம்முடைய ஆசீர்வாதத்தை என் மேலே தேவன் வர்ஷிக்கிறார். ஆண்டவரே எங்க சபையின் மேல, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களின் மேலையும் கர்த்தர் இப்படிப்பட்ட உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் வர்ஷிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நிலையில் அந்த விதத்தில் வாழுகிற வரைக்கும் ஆண்டவரே எங்க வாழ்க்கைக்குள்ள இந்த வசனத்தின் மூலமா நற்புத்தியை நாங்கள் அடைய எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.